Hello friends, welcome to version of my channel. And இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்வீட்டான கோகோனட் பர்ஃபி நல்லா ஈஸியான மெத்தட்ல எப்படி கோகோனட் பர்ஃபி எப்படி செய்யறதா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்கு. 2 கப் கோகோனட், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், நாங்கள் குட்டி குட்டியாக பாதாமை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரியை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1.5 கப் ஜீனி, 2 கப் தேங்காய்னா 1.5 கப் ஜீனி, இதான் மெஷர்மெண்ட். பேனை அடுப்பில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few moments later. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ப்ரௌன் கலராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பாதாமை எடுத்து வெளியே வச்சு நெய்யிலேயே நம்ம இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை இப்போ 2-3 நிமிஷம் நெய்யிலே கிளறி விட்டுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜீனி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுகர் கரைகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சுகர்லாம் கரைஞ்சிருச்சுன்னு. அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் பொடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுகர் நல்லா எவ்வளோ அழகாக மெல்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் கரெக்டான பதம். இப்படி நம்ம வச்சிருந்தா கூட இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது கொஞ்சம் செவந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் செவக்க வச்சுட்டேன். நீங்கள் ப்ரௌன் கலர் ஆகாமல் ஒயிட்டாகவே வச்சு பண்ணுங்க. ஒரு பிளேட்டில் கீ தடவி நம்ம இப்போ இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல இதில் அரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக ஷேப்பாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லேசாக ஆறினோடனே நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சு கட் பண்ணலாம். மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகான கோகோனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உடையாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெர்ஷன் ஆஃப் மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் சோம்பு 2. இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.